ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் லிவர் பிரியாணி செய்யலாம். எப்பவும் போல் வழக்கம் போல் அதே பிரியாணி தான். ஆனால் சிக்கன் லிவர் வந்து போட்டு செஞ்சோம்னா சின்ன பசங்கள்லாம் வந்து சில பேருக்கு அந்த சிக்கன் லிவர் கவுச்சி வாடை அடிக்குதுன்னுவாங்க. இப்போ இந்த பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அது ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். சாரெல்லாம் இறங்கும் போது அப்போ பிரியாணி கொடுத்திங்கன்னா வெறும் பிரியாணி சாப்பிட்டாலும் கூட போதும், எல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து என் பொண்ணு அரிசி போட்டுக்கிறா, கழுவி வச்சுருக்கிறேன். நான் கழுவி வச்சில் அரிசி மிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ இது நம்ம ஊற போட்டு, இப்போ மசாலா நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போட்டு ஊற போடுவோமோ கறிக்கு அதே மாதிரி இதுக்கு எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன். ஏன்னா நான் 2 கிளாஸ் அரிசிக்கு தான் செய்கிறேன், அதில் 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள். இப்போ நான் கரம் மசாலா 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன், 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். கவுச்சி வரக்கூடாது, மஞ்சத்தூள் ஆக்சுவலாக மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க, இது லிவர் பிரியாணின்றதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஐஸில் வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன், ஏன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் ஐஸில் வச்சு சேர்த்துருக்குறேன் புதினா கொத்தமல்லி. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ லிவர் நல்லா ஊறட்டும் ஒரு 20 நிமிஷம். இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், அதையும் கழுவி நம்ம ஊற போட்டுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 2 கிளாஸ் அரிசியை நம்ம கழுவி ஊற போட்டுடலாம். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி ஊற போட்டு வச்சு, இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். சும்மா இந்த பவுலில் வந்து வாயில் நடுவில் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக பிரியாணியில் வந்துட்டு பட்டை, லவங்கம், ஒரு இலை, கொஞ்சம் ஜீரகம், 2 ஸ்டாரு, 2 ஏலக்காய், கொஞ்சம் எல்லாம் இதில் போட்டுருவோம். ஏன்னா 2 கிளாஸ் பிரியாணின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். 2 கிளாஸ் பிரியாணிக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதில் அந்த எல்லா மசாலாவும் அந்த சின்ன பவுலில் போட்டு நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். 2 கிளாஸ் பிரியாணிக்கு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா அந்த மசாலா எல்லாம் இதில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பிரியாணி வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஏன்னா நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் கலரு, அதனால் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுட்டோம், அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 ஸ்பூன் போதும், காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நான் 1/2 போட்டுக்கிறேன். கால் டீஸ்பூன் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் பூண்டு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம எல்லா மசாலாவும் போட்டு லிவரில் ஊற வச்சுருக்கனால அவ்வளோ தேவைப்படாது, இவ்வளோ போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் எந்த மசாலா ஆகட்டும், பிரியாணி மசாலா பொடி, பிரியாணி மசாலா அது வந்துட்டு எந்த பிராண்டாக இருக்கட்டும், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் ஓகே, பிரியாணி மசாலா பொடி. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம், ஒரு தக்காளி போட்டுக்கலாம், பாதி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம இஞ்சி தயிர் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் தயிர் ஏற்கனவே அதில் போட்டோம். இதில் ஒரு ஸ்பூன். இப்போ ஊற வைக்கும் போதே நம்ம கொத்தமல்லி புதினாலாம் போட்டதுனால நம்மளுக்கு மசாலாவில் போடணுன்னு அவசியம் கிடையாது, நம்ம ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த பிரியாணியை. இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம வந்து ஊற வச்ச ரைஸை கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். நம்ம ஒன்றும் மசாலா போடணுன்னு அவசியம் கிடையாது, வெறும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நம்ம வேக போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சைடு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா சுண்டு வந்த பிறகு நம்ம தண்ணி லிவர் போட்டு வதக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம லிவர் கொட்டிக்கலாம். வச்ச லிவரை நம்ம இதில் போட்டு வதக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ அதில் லிவர்லேருந்து தண்ணி விடும். இப்போ நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு.
நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 4 கிளாஸ் ஊற்ற போகிறதுல 2 கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா ஏற்கனவே வெந்துடுச்சு சார், ரைஸ் முக்கால்வாசி வெந்துடுச்சு. ரைஸ் நம்மளுக்கு முக்கால்வாசி வெந்துடுச்சு, அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொட்டிக்கிறதுனால இப்போ வந்து நம்ம 2 கிளாஸ் தண்ணி மட்டும் இதுக்கு ஊற்றலாம். இப்போ இதுக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி கொதிச்சு மேலே தண்ணி வரட்டும். 2 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன். 4 கிளாஸ் ஊற்றணும், நான் 2 தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இதில் பாதி வந்துருச்சு. நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தம் விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மசாலா நல்லா கொச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வேக வச்ச சாதத்தை வந்து, ஏன்னா பிரியாணி வந்து ரொம்ப வெறும் குச்சி மாதிரி சொர சொரன்னு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா ட்ரையாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி குழையவும் கூடாது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கணும். இது என் பொண்ணுக்கு வந்து முட்டை வந்து பிரியாணி உள்ளே போட்டால் தான் சாப்பிடுவா, சின்ன குழந்தை. அதனால இது சும்மா நான் முட்டை இதுக்குள்ளே போட்டிருக்கேன். வேணும்னா உங்கள் இஷ்டம், ஆப்ஷனலு. பட் இதில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை போடுறதுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்குச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொச்சிருச்சு. இப்போ நம்ம சாதத்தை இதில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கிறேன் இல்லைங்களா, அந்த சாதத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்படியே அது செட் ஆகிடும் ஃபுல்லாக. அந்த தண்ணி ஒன்றும் நம்மளுக்கு மிச்சம் ஆகாது. 4 கிளாஸ் ஊற்ற வேண்டிய இடத்துல 2 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அது தண்ணி ஃபுல்லாக இருந்துருச்சு. இப்போ 5 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு தம் போட்டுடலாம். ஏன்னா நம்ம நெய்யே சேர்க்கலை, வெறும் எண்ணெயில் தான் செஞ்சுருக்குறோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம தம் போட்டுடலாம். நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபாயில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி இருந்ததும் நம்ம தம் போட்டுடலாம். ஏன்னா மசாலா ஒரு டைம் கலந்து விட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு தண்ணியில். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணல. நல்லா தண்ணி இருந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு டைட்டாக ஒரு வெயிட்டான மூடி எடுத்து மூடிட்டு நம்ம ஃபாயில் பேப்பர் போட்டு மூடியாச்சு. இப்போ இது மேலே வெயிட்டான எதனா ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டு திறந்து பார்க்கலாம். சூப்பர், நம்ம சுவையான லிவர் பிரியாணி ரெடி ஆகிடும். டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வெறும் 2 கிளாஸ் அரிசியில் செய்யலாம். யம்மியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. தம் பிரியாணி, சிக்கன் லிவர் பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குது. உங்களுக்கு அடியும் பிடிக்காது, உதிரியாக வரும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கலரி எடுத்துக்கலாம் செப்பரேட்டாக பவுலில். மசாலா நம்மளுக்கு வேணாம், மசாலா நம்மளுக்கு தேவைப்படாது, எடுத்துடலாம் அந்த மசாலா நம்ம சைடில். அவ்வளோதான். இப்போ நம்ம கலரி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்துக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லிவர் பிரியாணி செம்ம யம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் நம்ம பிரியாணி. முட்டை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கலரத்துக்கு முன்னாடி முட்டையை எடுத்து வச்சிடணும் உடையாமல். இல்லை நம்ம கலரும் போது முட்டை உடஞ்சி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்டியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள், அப்படி நல்லா வந்திருக்கு. நம்ம சுவையான சிக்கன் லிவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாலக் சிக்கன் செஞ்சுருக்கிறது. பாலக் சிக்கன் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரெசிபி போட்டிருக்கேன். இது பாலக் சிக்கனு. இது பன்னீர் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி